Hi, Surya. Sorry, 2 minutes because my mouse is around a charge. எனக்கு வந்து இந்த சார்ஜ் எங்க வச்சிருக்கேன் அந்த கேபிள். So I'm just looking for that. Mouse இல்லாம நான் லேப்டாப்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். சரி சார். அது நான் காரணம் தெரிஞ்சுக்க எங்க வச்சான்னு தெரியல அது. அது இந்த டைப் சில அந்த சின்ன மைக்ரோ இருக்குதா? அந்த பழைய மைக்ரோ சார்ஜ். அத எங்க வச்சான்னு தெரியல அது. USB ஹப் மாதிரி இருக்க மாதிரி இருக்கீங்க சொல்றீங்க. அந்த மவுஸுக்குள்ள வரும் நாங்க லேப்ல பின் பண்றது. புரியல. அந்த மவுஸுக்குள்ள வரும் சார் USB ஹப் மாதிரி பின் பண்றது வயர்லெஸ் அடாப்டர் தானே? இல்ல அது சும்மா அந்த நார்மல் அந்த பழைய அந்த இது இருக்குல்ல மைக்ரோ சார்ஜர் சொல்றது சும்மா அந்த பழைய போன் சார்ஜர் மாதிரி டைப் சி அந்த மைக்ரோ சார்ஜர். ஓகே ஓகே சார் ஓகே. இது நான் ஏதாச்சும் சார்ஜ் பண்றேன் தங்கச்சியாக யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் இது இங்க வச்சிருந்த இது ஒரு 2 minutes. ஓகே சார். 2 minutes. Okay. From slide. Hello sir. Hello, yes. Or 1 second, நான் ஸ்பீக்கர் வந்து போட்டுறேன். Okay, go ahead, Surya. Yeah, sorry sir. என்னடா நான் டைம் ஒன்னு தேவை சார் எனக்கு 1 day தரையலமா. எனக்கு டைம் வேணும் சார். அந்த நீங்க அசைன்மென்ட் அந்த நீங்க தானே இதுக்கு டாஸ்க். அது பெரிய அசைன்மென்ட் விளங்கிச்சு. அது என்னது too big அது. அந்த எரர் ஒன்னும் போட்டிருந்தோம் சார் குரூப்ல. சேம் எரர் எனக்கும் வந்தது சார். அந்த லோடிங் இஷ்யூஸ். அந்த லோடிங் இஷ்யூ அது நான் எந்த சிஸ்டத்தை வந்து சார் ஒரு 45 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டுருப்பேன். இல்ல ஒரு ஆப்ஷன் நான் வேற ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யாம விட்டேன் நான். அப்படி இருந்தும் சேம் திங். அப்புறம் நான் அதோட அதுக்கு சொல்யூஷன் தான் பார்த்து கொண்டு இருந்தேன் சார். வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணோம் தான் இன்னைக்கு யோசனை சார். கரெக்ட் சார். எனக்கு என்னடா இன்னொரு ஒர்க் ஒன்றும் கிடந்தது சார். அந்த நெட்வொர்க்கிங் அசைன்மெண்ட் ஒன்று ஜூனியர் வந்தோம். ஸோ அதுலயும் 2-3 ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜூனியர்ல வந்துருது. அப்ப கொஞ்சம் டைட் ஆயிட்டேன். 3 நாள் இது வந்து இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணிக்கல. உங்களுக்கு வந்து அப்லோட் கிளிக் பண்ணிக்கல என்ன ஏதாவது நம்பர் தான் வருதா? உங்களுக்கு ப்ரொசீஜர் வருதா உங்களுக்கு? நோ சார். இப்ப நாங்க அந்த கமாண்ட் ரன் பண்ணிக்க வந்து சார் நானும் ரூட் டைம்ல நார்மல்ல லோக்கல்ல ட்ரை பண்ணேன் சார். பிறகு நான் ரூட்லயும் ட்ரை பண்ணேன் சார். ரூட்லயும் ட்ரை பண்ண வந்து சார் சேம் தான். அப்படி நார்மலா நாங்க கமெண்ட் கொடுத்தோன்னே அந்த பிட் சென்சரி ஓடுன்னு தானே சார் ரன் ஆகுது சார். அதுலயே அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு செக்ஷன் ஒரு லைனோட ஃப்ரீஸ் ஆகுது. பிறகு அப்படியே நிக்குது சார். ஓகே இருங்க ஒரு செகண்ட் யாரோ
மனோஜன் ஓகே. இப்ப இதுல வந்து உங்களுக்கு 0% நீங்க தானே? ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது. என்னன்னா சார், இதுக்கு வந்து இந்த டெஸ்டிங் T1 டெஸ்டிங் தானே சார். நான் கனகாலமா கிளாஸ் ஜாயின் பண்ணல, பட் வீடியோஸ் பார்த்தேன்னா என்னோட ஒர்க் இருந்தாலும் ஜாயின் பண்ணிடலாம் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து இஷ்யூ என்னடா சார், அங்க இந்த T1 டெஸ்டிங் வந்து லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா வந்து ஒரு 3 hours, இன்னைக்கு ஒரு 4 hours நான் செக் பண்ணேன். ஸோ 4 hours செக் பண்ணும் போதும் அதுல ஒரு 50% மட்டும்தான் கம்ப்ளீட் ஆனது. T1 வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் வந்து. அது வந்து அக்ரெசிவ் கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதான் சார், அது ஒன்றுதான் மிஸ்ஸிங். மற்றது எல்லாமே ஓகே. T4 பிரச்சனை இல்லை, தென் அதர்ஸும் இஷ்யூ இல்லை. ஸோ இங்க நான் ஹோஸ்டுக்கு வந்து நான் வந்து விஎம்லயே நான் விண்டோஸ் 7 ஒரு தனி ஹோஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே. ஏன்னா வந்து சார் அது ஒரு டெஸ்டிங் செஞ்சு பார்த்தேன் அது. பட் அது சேம் தான் சார், அப்படியே இது எடுக்கு, அதுல டீடைல்ஸ் எடுக்கு. வெரி குட். ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. இந்த இது ஓவர் ஸ்கேன் தானே. இது வந்து ஓவர் ஸ்கேன், டாப் லெவல் ஸ்கேன். இது மீனிங் மோஸ்ட் அமௌண்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கேன். ஸோ அப்போ இது இந்த அந்த இன்டென்சிவ் லெவல் வந்து ஹையா இருக்கும். அப்போ இன்டென்சிவ் லெவல் ஹையா இருக்கனால இது டைம் எடுக்கும் தான் இது. ஸ்பேஸ் பார் நாங்க கொடுத்து செக் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நான் அவருக்கு குரூப்லயும் போட்டேன் அதை பத்தி. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் சார், நாங்க இதுக்கு VPS ட்ரை பண்ண என்ன சார்? it won't help உங்களுக்கு. தேவை அது அப்படி ஒண்ணு வாங்கினேன் சார் இந்த முறை. எனக்கு இந்த மொய்தீசன் சொன்ன ஒரு VPS வாங்குற இது உண்டு. சோ நான் வந்து தெரிஞ்ச சிஸ்டர்ஸ்ட கேட்டு நான் வாங்கினேன். அப்ப அவங்க வாங்கி தந்தாங்க. சோ அந்த VPSல ட்ரை பண்ணுவோம்னு ஒரு அந்த ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க லோக்கல் டர்னல்ல ரன் பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை தானே சார்? ஸ்பீட் தான் கொஞ்சம் மாறுபடும் தானே சார்? ஸ்பீட் மாறுபடும். ஆனா நீங்க இப்ப ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்து ஸ்கேனிங் பண்ணீங்கன்னா ஓகே, ரைட்? இப்ப உங்களோட நோன் இப்ப உங்களுக்கு இன்னொரு VPS இருந்துட்டா அந்த VPS ஸ்கேன் பண்ணலாம் நீங்க. இல்லாட்டி உங்களோட இப்ப தெரிஞ்ச இதை ஸ்கேன் பண்ணினா ஓகே, ரைட்? இப்ப என்னடா, இப்ப உண்மையா சொல்ல போனா இப்ப நீங்க மெட்டாஸ்பாய்டுக்குள்ள உங்களோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க வர்ச்சுவல் மிஷினா. நீங்க VPS போயிக்கல, நீங்க இன்னொரு VPS ப்ரொவைடர் பண்ண வேண்டியது. அப்ப காஸ்ட் எஃபெக்டிவா போகும், ரைட்? ட்ரைனிங்க்கு அது ஒண்ணுதான் சார். இப்ப என்னன்னா வந்து எனக்கு சிஸ்டர்ஸ் தான் வாங்கி தந்தது. சோ எனக்கு முடிஞ்ச எனக்கு தெரியல. நான் சும்மா கேட்டு அவங்களும் இந்த IT ஃபீல்ட் தான். சோ அவ வந்து கேட்டு தெரிஞ்ச ஒரு இது மூலமா வாங்கி தந்தேன். அப்ப சோ நான் அதுலயும் ட்ரை பண்ணேன். இன்னொன்னு கேட்டா சார் தெரியும் சார் எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி தான் முடியும். VPS தான் சீப் இல்ல, ரைட்? அது வந்து லைக் அந்த லோவஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் நாங்க வச்சிருக்க வந்து அது லோவஸ்ட்ல நாங்க வச்சிருக்க மிட் ரேஞ்ச் தான் இந்த ஹோஸ்டிங்க்கு. அதே வந்து நாங்க வருஷத்துக்கு 150 160 நினைக்கிறேன். 160 170 பிளஸ் டாக்ஸ், ரைட்? சோ இட்ஸ் நாட் சீப். ஓகே சார். நான் வந்து அந்த அசைன்மெண்ட் செய்ய வந்து சார் நான் இந்த இதுல அந்த மெட்டாஸ்பாய்டபிள் ஃப்ரேம்வொர்க் வந்து எங்களுக்கு வருமா சார்? கவர் பண்ணுவீங்க? அதான் உங்களோட பிகெஸ்ட், ரைட்? அதான் நாங்க வந்து vulnerability assessment போய்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்க்கல வந்து அதான் உங்களோட பிகெஸ்ட். அது வந்து ஒரு Nmap மாதிரி ஸ்கேனிங் தான் சார். டு பி ஒரு அகாடமிக் வைஸ் பார்க்காம ஒர்க் வைஸ் பார்க்க போனா சார் அது அந்த டூலை வச்சுக்கொண்டு இப்ப நாங்க வந்து சார் இப்ப அதுல வந்து ஜஸ்ட் ஸ்கேனிங் தான் யூஸ் பண்ண போறோம். மெயினா மெட்டாஸ்பாய்டபிள் ஸ்கேனிங் யூஸ் பண்ண எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சுக்கொண்டு சார் நான் எந்த சிஸ்டம் இருக்கு தானே இந்த பழைய எக்ஸ்டர்னல் போன்ல வச்சிருந்தேன் சார். அந்த நாங்க ஒரு என்ன சொல்ற ஒரு டொக்கரோட கிரியேட் பண்ணி சார் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ உதாரணத்துக்கு நான் சூர்யாண்டே ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி சார் அதுக்குள்ள நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் உண்டு. இப்ப இந்த ஒரிஜினல் IP வந்து இந்த போன் IP நான் எடுக்கிறதுக்கு வந்து IP அண்ட் இந்த போனை வந்து ஸ்பை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன் சார். ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் சார். APK ஃபைல் இருக்கு தானே, அந்த HTML ஃபைல் வரும். அதை வந்து நான் எந்த போனுக்கு நான் அனுப்பினேன் சார். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அந்த டேட்டா பேஸ்ல இன்ஸ்டால் ஆயிட்டு அந்த பழைய போன் அப்படி அது அப்ப நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார். தென் ஆஃப்டர் தட் சார் அந்த ஃபங்க்ஷன் வந்து சார் இப்ப நான் இந்த போன் ஓபன் பண்ணேக்கு வந்து சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சேன் சார் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிட்டு
நான் அதுக்குள்ள போயிட்டு இந்த போனை ஓபன் பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு நான் யூடியூப்ல வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன்னா சேம் டைம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் டனல்ல லோக்கல் டனல்ல ஓபன் பண்ணி நான் அதை செக் பண்ணேன். இப்ப இந்த போன் டார்கெட்டா வந்து ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்காருன்னு செக் பண்றதுக்கு நான் வந்து இந்த யூடியூப் ஸ்ட்ரீம் இந்த சோசியல் மீடியா ஸ்ட்ரீமிங்ல ஆக்டிவ் காட்டுச்சு இந்த ஃப்ரேம் ஒர்க் இதுல வந்து. சோ ஆனா சார் என்னன்னா நான் அது வந்து 2 நாள் கழிச்சும் அதே ஃப்ரேம் ஒர்க் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணேன் சார். ஆனா அது 1 வீக்ல சார் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு சார் எனக்கு. ஆனா அது நோம்பல எக்ஸ்பயர் ஆகுது சார். அது என்ன நடக்கும்னா உங்கள்ட்ட அந்த உங்களோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் உங்கள்ட்ட. ஆனா நீங்க என்ன விதமான இது யூஸ் பண்ணீங்க? என்ஜி ராக்கா இல்லாட்டி என்னது யூஸ் பண்ணீங்க? கிட்டார் என்ஜி ராக் சார் எனக்கு இன்னும் அந்த ஒர்க் நடக்கல சார். நான் இது கிளவுட்ஃப்ளேர் தான் யூஸ் பண்ணேன் சார். கிளவுட்ஃப்ளேர். ஓகே ஓகே ஓகே. சார் நான் ஆனா என்ஜி ராக் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த டூல்ஸ் இருக்கு தானே சார், அதுல நாங்க ஹெல்ப் இருக்கு அதான் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா எந்த என்ஜி ராக் சார் ஒர்க் ஆகுது சார். இந்த சிஸ்டத்துல பிளாக் பண்றாங்க. என்ஜி ராக் இப்ப பிளாக் பண்றாங்க. ஏண்டா அந்த இந்த மாதிரி இது நடக்குதுன்னு சொல்லி இப்ப இந்த இது ஹைஜாக்கிங் இந்த மாதிரி நடக்குதுன்றதுனால கணக்கு விஷயம் பிளாக் பண்றாங்க. சோ கிளவுட்ஃப்ளேர் ஓகே. கிளவுட்ஃப்ளேர் நார்மலா ஓகே தானே சார். நம்ம அதுதான் ஆனா அது எக்ஸ்பயர் ஆன ரீசன் தான் சார் எனக்கு விளங்கல, கிளாரிஃபை ஆகல. நான் நெட்லைன் செக் பண்ணது எனக்கு சரியான ஐடியா ஒன்றும் வேற இல்ல. சோ நீ அந்த டார்கெட் நீ செட் பண்ணி ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் கொடுத்தீங்களா? அதாவது ஆனா இப்ப அதுல வார ஐபி எனக்கு நான் வந்து பப்ளிக் ஐபி வேறல தானே சார். அவங்களோட போனுக்கண்டே மெயினா ஹோஸ்ட் ஐபி ஒன்று இருக்கு தானே சார். இப்ப நாங்க இதுல வாக்குறது வந்து சார் நார்மலா இப்ப நான் யூஸ் பண்ணிக்க வந்து அந்த இந்த போனோட ஹாட்ஸ்பாட்ல இருந்தா நான் யூஸ் பண்ணேன் இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கேன். சோ ஹோஸ்ட் நெட்வொர்க் வந்து அந்த போன் தான், விச் மீன்ஸ் நான் அந்த டார்கெட் அந்த போன் தான் ஹோஸ்ட் நெட்வொர்க். அண்ட் நான் அட்டாக் பண்ணது அதே நெட்வொர்க்ல என்வைரன்மென்ட் யூஸ் பண்ணி அட்டாக்கும் பண்ணேன். ஓகே ஓகே ஐசி ஓகே ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க, லோக்கல் நெட்வொர்க் இருக்க மாதிரி நீங்க அட்டாக் பண்றீங்க, ரைட்? ஓகே, மேக் சென்ஸ். அப்பனா உங்களுக்கு வந்து இப்பனா ஐபி அட்ரஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன எரர் வந்தது உங்களுக்கு? ஏன்னா எனக்கு வேற வரல சார். இப்ப நான் வந்து ஒருக்காந்து நான் ஒரு என்ன சொல்றேன் இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல நான் அதுக்கு நான் ஒவ்வொரு முறையும் நான் நார்மலா அந்த போன்ல நான் சும்மா உதாரணத்துக்கு டக்குனு செக் பண்ணணும் என்ன ஆக்டிவ்ல என்ன செய்யறான்னு பாக்குறது. நான் ஓபன் பண்ணா ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் அந்த ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தேன் சார். ரூட்ல செஞ்சேன் சார். என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அது இப்ப நாங்க மெட்டாக்கள் அக்சஸ் பண்ண கூடாதுன்னு சார் எங்களோட சிஸ்டத்தை வச்சுக்கொண்டாங்க. அப்ப என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணி உள்ள போய் பார்த்தேன் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் என்ன போய் கொண்டிருக்கு. நான் 1 வீக் ட்ரை பண்ணேன் சார். 3 டேஸ்க்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இந்த டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்குக்காக ஒரு மோர் தென் ஒரு 9 டேஸ்க்கு பிறகு சார் நான் அதே மாதிரி போய்க்கு சார் எனக்கு ஸ்டேட்டஸ் டிஸ்கனெக்டட் சொல்றேன், டிஸ்அட்டாச்மென்ட் வந்துச்சு சார் அந்த ஹாஸ்ட் இந்த என்ன சொல்றேன் இந்த மொபைல். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் செக் பண்ணது வந்து சார் லோக்கல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான், ஹாஸ்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கேன் பண்ணேன் சார். இந்த டார்கெட் ஓபன் பண்ணி செக் பண்ணேன். விச் மீன்ஸ் இப்ப அந்த சொல்ற இப்ப இந்த போன்ல நெட்வொர்க்ல டார்கெட்டட் போன்ல நெட்வொர்க்லயே நான் எந்த சிஸ்டத்தை என்ன சொல்ற அட்டாக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி, விச் மீன்ஸ் எங்களோட கரி லினக்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் ஆக்டிவ் ஓபன் பண்ணி அந்த என்வைரன்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் சார். ஆனா என்னென்ன டிஸ்அட்டாச் ஆயிருந்தேன்னா அது அவங்க லினக்ஸ்ல கமாண்ட்ஸ் லைன்ஸ்ல செக் பண்ணி பாருங்க அப்படி வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஸ்பெசிஃபைக்கா கூகுள்லயே சொல்லல சார் அப்படி வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ எனக்கு அதான் என்ன இஷ்யூ வந்து நான் என்ன டூல் யூஸ் பண்ணீங்க? சொல்றேன் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணேன். மெட்டாஸ்பெடபிள் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணேன். ஓகே 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 ரைட் ரைட் ரைட். அதுல வந்து எந்த இது யூஸ் பண்ணீங்க? அதுல எந்த இது சார் நாங்க இப்ப என்ன சொல்றேன் அந்த ஃப்ரேம் அந்த ஸ்கேனிங் டூல்ல வந்து சார் இப்ப நாங்க வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்பெசிஃபைடா நாங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணலாம் தானே சார் உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு சம்பந்தப்பட்டது. ஆண்ட்ராய்டு சம்பந்தப்பட்டது தான். சோ அதுல வந்து சார் நான் ஒரு என்ன சொல்றேன் சூர்யா 1 சொல்லி ஒரு ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அதுல ஒரு வீச்சர் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணா சார். ஓகே, நீங்க வந்து ரிவர்ஸ் ஷெல் சொல்லி கிரியேட் பண்ணீங்களா இல்லாட்டி என்ன சொல்லி கிரியேட் பண்ணீங்க? ரைட் சார் ரிவர்ஸ் ஷெல் தான் சொல்லி கிரியேட் பண்ணேன். ரிவர்ஸ் ஷெல் தானே. ஓகே, ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று உங்களோட செஷன்ஸ் வந்து செஷன் ஐடி வந்து எக்ஸ்பயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படி செய்யறேன் டிஃபால்ட்டாவே இப்ப சப்போஸ் இப்படி சொல்லுவோமே சில ஹேக்கர்ஸ் வந்து இப்படிதான் செய்யணும். ஓகே, சோ அவைக்கு வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மார்ச் 1 இருந்து மார்ச் 10 அவைக்கு வந்து ரிவர்ஷல் அப்படி செய்யா
இது நாங்க இந்த போவோம் அந்த இது கிரியேட் பண்ணிக்கல. பேசிக்கா உங்களோட ஃபயர்வால் வந்து எப்படி பிளாக் பண்ண வேண்டாம், உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் கம்ப்யூட்டர் போச்சுட்டா வந்து இப்ப உங்களோட கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் போகுது ரைட், அப்ப வந்து இன்பவுண்ட் டிராபிக் தானே உங்களோட கம்ப்யூட்டர் பாக்குறது, அது வந்து உள்ள வர டிராபிக் ரைட். அது அதை வந்து ஸ்கூட்னைஸ் பண்ணும், அதாவது ஃபயர்வால் வந்து பிளாக் பண்றதுக்கான சான்சஸ் கூட. என்ன தெரியும்னா அது வந்து சில வைரஸா இருக்கலாம், ஸ்பைவேரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணும். பட் இதே இது உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து அவுட் பவுண்ட் டிராபிக் வெளியே போயிட்டு வந்து ஃபயர்வால் வந்து பார்க்காது. பார்க்கணும் அவசியம் இல்லை ரைட். இப்ப நீங்க போய் கூகுளுக்கு யூடியூபுக்கு போய் பாக்குறதுக்கும் யூடியூப் உங்களோட கம்ப்யூட்டர் பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ரைட். சோ அதுதான் அந்த ரிவர்சல் என்ற ஒரு இது அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணி என்ன நடக்கும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் உங்களோட அட்டாக்கர் கம்ப்யூட்டர் அந்த டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த அந்த வோனபிள் டிவைஸ் வந்து உங்களோட காலில் கனெக்ட் ஆகும். அதான் ரிவர்சல் டெக்னாலஜி ரைட். சோ இப்ப என்ன நடக்கும்னா, யூசுவலா அதுக்கு வந்து ஒரு செஷன் எக்ஸ்பைரி டைம் கிரியேட் பண்றதுக்கு அது செட் பண்ணி பண்றதுக்கு டிஃபால்ட்டா ஒன்று இருக்கு. அதுக்கு டிஃபால்ட்டா ஒன்று இருக்கு. எனக்கு இப்ப ஞாபகம் வருது, ஏன்னா அதை கேட்டு இருந்தவங்க சார். அந்த நாங்க செஷன்ஸ் வந்து நாங்க அந்த டைம் டியூரேஷன் செட்டப் பண்றது இருந்தாங்க சொல்றேன். அது மேக்ஸிமம் வந்து சார் எங்களுக்கு ஐ தாட் ஹவர்ஸ் தான் டைம் போட்டிருந்தவங்க, இத்தனை ஹவர்ஸுக்கு தானே அந்த அப்படித்தான் போட்டிருந்தவங்க. நான் அதை செட்டப் பண்ணல சார், ஆஸ் யூசுவல் நார்மல் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். டிஃபால்ட்டா டைமர் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன், அதுக்கு ஏதோ இந்த செட் பண்ணாத மறந்து என்ன டைமிங் இருக்கு. பட் அது டிஃபால்ட் டைமிங் ஒன்று, அதான் உங்களுக்கு எக்ஸ்பயர் செஷன் எக்ஸ்பயர் இருக்கு உங்களுக்கு. அது ஏன் அப்படி செய்யறேன்டா, இப்ப சப்போஸ் இப்ப லெட்ஸ் சே இப்ப நீங்க ஒரு ஹேக்கர்ன்ற மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க, உங்க டிவைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ரைட். இப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ரிவர்சல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரைட். பட் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கடா உங்களோட கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் வந்து தெரியக்கூடாதுன்னா செஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஓகே ஓகே ரைட். சோ இப்படிதானே இப்ப டிஃபால்ட்டாவே அது செட். இப்ப ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு சின்னதா காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். நான் 1 வீக் அதுலயே கொஞ்சம் யோசிச்சு சார் இன்னொரு பக்கம் அது என்ன ஆச்சு. ஏன்னா நான் நல்ல டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை செய்ய வலிக்கிட்டேன் சார், எல்லா செக்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி. அதுல ஓகே இப்ப உங்களுக்கு என்ன பெயின் தெரியும் ரைட். ஓகே இப்ப இப்படி பாருங்க. ஓகே சோ இது வந்து உங்களோட மெஷின். இது எஸ் சார், இது வந்து நீங்க அட்டாக் பண்ண போற ஒரு மெஷின். ஓகே ஓகே சார். நடுவுல வந்து உங்களுக்கு வந்து கிளவுட் ஃபயர் அடிக்குது. நடக்கும்டா, நீங்க வந்து ஒரு பேலோட் அனுப்புவீங்க. அந்த பேலோட்ல என்ன இருக்கும்டா, இப்படி வேண்டாம், நீங்க ஒரு பேலோட் இருந்தா அந்த டார்கெட் மிஷின்ல நீங்க ஒரு வைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே ஒரு வைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்ப இதே நடக்கும்டா, உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து உங்களோட கிளவுட்ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரிவர்சல் வந்து கிரியேட் பண்ணும். சோ உங்களோட கம்ப்யூட்டர் என்ன செய்யும்டா, இந்த கிளவுட்ஃபயர் கனெக்ட் ஆகும். சோ இப்ப என்ன நடக்கும்டா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு 5 days இந்த டைமிங் இல்லாட்டி 10 hours whatever டைமிங் ரைட், நீங்க செட் பண்ணிக்கிட்டா அதை செட் பண்ண டைமுக்கு அப்புறமா என்ன நடக்கும்டா, இந்த இது இருக்குல்ல, இந்த கனெக்ஷன் செஷன் முடிக்கும். பேசிக்கா அந்த டைமுக்கு அப்புறமா இந்த செஷன் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்காது. இந்த செஷன் அழிஞ்சு போயிடும். சோ அப்ப என்ன நடக்கும்னா, இந்த கனெக்ஷன் இருக்கும் போது மட்டும்தான் வந்து இந்த கிளவுட்ஃபயர் இருக்கு, இந்த கிளவுட்ஃபயர்ல பார்க்க முடியும். இப்ப நான் கடைசியா வந்து அந்த பிரேக் த்ரூ ஆகி நின்ற இடம் வந்து இந்த நீங்க ஸ்கிராட்ச் ஷேப்ல போட்டிருக்கீங்களா, அந்த இடத்துல தான் நான் நின்னுட்டேன். அதுக்கு பிறகு நான் அங்க அந்த ஸ்டேட்டஸ காட்டேன். உண்மையா அந்த மெசேஜ் மாதிரி இல்ல, ஒரு ரிப்ளை மாதிரி அங்க இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களால ஒரு இது கனெக்ட் ஆக முடியும். உங்களால இப்ப உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸிஸ்டிங்கா இப்ப உங்களுக்கு ஸ்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆக முடியும். உங்களுக்கு ஸ்டில் எக்ஸிஸ்டிங்கா கிளவுட் ஃபயர் இருக்கு, போர்ட்ஃபோலியோ. பட் உங்களுக்கு எங்க உங்களுக்கு வேலை செய்யாதுன்னா, உங்களுக்கு இங்க இருந்து இது வந்து வேலை செய்யாது உங்களுக்கு இந்த கனெக்ஷன். ஓகே ஓகே சார். ஏன்னா இந்த இது வந்து இப்ப நான் எக்ஸிஸ்டிங். இப்ப அந்த டைமர் முடிஞ்சிட்டு அதுக்கான இப்ப சப்போஸ் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அட்மின் வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னா அவருக்கு என்ன தெரியும்னா, ஓகே ஏதோ ஒரு ரிவர்சல் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த ரிவர்சல் வந்து அந்த செஷன் வந்து இந்த டைம் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனா அது இப்ப எக்ஸிஸ்டிங் இல்ல, எக்ஸிஸ்டிங் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஓகே ரைட் 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 சார். ஓகே எனக்கு இப்பதான் அந்த கருத்து பிடிபடுது. நான் இப்படி என்னன்னா கூகுள்ல கூட டீட்டெயில் சொல்ல மாட்டேங்க சார். நான் மற்றது லினக்ஸ் பேஸ் சில இன்க்ளூடிங் யூடியூப்ல கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார்.
நீ அவங்க ஒரு மெத்தட்ல போடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல போடுவாங்க, அவங்களோட ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து. சோ நான் அப்ப அதுலயும் பார்த்தேன் சார். அண்ட் மெட்ட சார் நான் இந்த இன்னொரு லேப் செட்டப் போட்டு செஞ்சேன் சார். ஆனா அது சேஃபான்றவங்க சொல்லிடுமா சார் எனக்கு என்ன சார்? நான் அந்த டெய்ல்ஸ் ஓஎஸ் இருந்தேன் சார். உங்களுக்கு டெய்ல்ஸ் ஓஎஸ் டெய்ல்ஸ் ஓஎஸ் இல்ல நான் யூஸ் பண்ணல, உண்மையா சொல்றேன். என்ன சார் இந்த டெய்ல்ஸ் ஓஎஸ் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட விர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான் சார். நான் அந்த லினக்ஸ் ஃபுல்லாக செட்டப் பண்ணேன் சார். அதுல வந்து இப்ப நாங்க வந்து தோர் ப்ரௌசர் இருக்கு தானே சார். இப்ப நாங்க டூல்ல இன்ஸ்டால் பண்ணி மைக்ரோசாஃப்ட்ல கனெக்ட் பண்ணா தட்ஸ் அன்ட்ராக்கபிள். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சார் அது வந்து இப்ப நாங்க ஹார்வெஸ்டர்ல அக்ரஷன் லெவல் செக் பண்ணுவோம் சார். லெவல் 1 லெவல் 3 இந்த அப்படி போனாரு. சோ இதுக்கும் ஒரு இது இருக்குன்னு நான் நார்மலா புக் சர்ச் பண்ணேன் சார். சோ அதுல நான் என்ன பண்ணேன்னா சார், அக்ரஷன் லெவல் இப்ப இதுல போடுறது வந்து வேர்ல்ட் வைட் வெப்ல வந்து சார் லெவல் 2 அவ்வளவுக்கு மேல போக விட மாட்டாங்க, இன்டர்ஃபேஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்ப நான் ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் ஒன்று எடுத்து சார் அதை பூட் பண்ணி நான் ஃபிளாஷ் பண்ணேன் சார். டெய்ல்ஸ் ஓஎஸ்ல வந்து எங்களோட தோர் வெப் ப்ரௌசர் இருக்கு தானே, அதே வந்து மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இன்ஸ்டால் பண்ணா சார். இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் எனக்கு அந்த பேனல் ஓபன் ஆகிட்டு இப்ப எங்க கேலரி லினக்ஸ் மாதிரி அதுதான் மெயின் எங்களோட ஓஎஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் படி. தென் அதுல வந்து நான் கேலரி லினக்ஸ் மிஷினை இன்ஸ்டால் பண்ணேன் சார். இந்த கேலரி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க வந்து அது தோர் 64 வந்து அதை இன்ஸ்டால் பண்ணேன், லினக்ஸ் ஃபைல இன்ஸ்டால் பண்ணி அதுல லேப் செட்டப் பண்ணா சார். ஸோ அண்ட் விர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணேன், லேப் செட்டப் பண்ணிக்க. சோ அப்படி செய்யறது வந்து சேஃப். நான் அந்த வெப் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு நான் இந்த லினக்ஸை வந்து ஆப்ரேட் பண்றது பெஸ்ட் ஐடியாவா? இப்ப நான் நார்மலா வந்து இப்ப VMware அதை வச்சுக்கணும், நாங்க இந்த மிஷினை வச்சுக்கணும் சேர்னாங்க. ஆனா அதை வச்சுக்கொண்டு செய்ய முடியும். ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணு நெக்கேல நான் ஒர்க் பண்ணிட்டு சார் எனக்கு. பட் என்னன்னா சொல்றேன், இப்ப அதை ஒரு அன்ட்ரேசபிள் பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணாங்க. சோ இப்ப எங்களோட டேட்டாஸ் வந்து செக்யூரா இருக்கணும்னு நான் அப்படி செஞ்சு பார்த்தேன் சார். அண்ட் நாங்க வந்து அதை எங்கேயும் கொண்டு போயிடும் சார் ஹேண்ட்ஸ் ஆஃப். இப்ப வந்து நான் அந்த டிரைவ் எடுத்துட்டு சார் எங்கேயும் கொண்டு போயிட்டு வேற பிசில பூட் ஆப்ஷனை கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணா சார் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓபன் ஆயிரும். தென் அதுக்குள்ள போயிட்டு ஆனா வந்து ஐபி அட்ரஸ் அண்ட் அந்த ரேம் அண்ட் எங்களோட சொல்ற ப்ராசஸர் இருக்கு தானே, எந்த டிவைஸ்ல நான் அட்டாச் பண்றேனோ அந்த டிவைஸ் வந்து சார் அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டுரும், எந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டுரும். சோ அப்படி செய்ய வந்து நான் எக்ஸாக்ட்லி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஒர்க் பண்ணேன் சார். ஆனா எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேரஸ் இருக்கு சார். நான் அப்படி செஞ்சது ரைட்டா ராங்கானா தெரியும் எனக்கு. இது தப்பு இல்ல. இது வந்து லினக்ஸ்ல வந்து இது ரொம்ப காமனான விஷயம் தான். பூட்டபிள் டிரைவா கிரியேட் பண்றது ரைட். முதலாவது வந்து இது வந்து இதுக்கு கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாக்குறது, இன்ஸ்டால் பண்ணாம கமிட்மெண்ட் கொடுக்காம ட்ரை பண்ணி பாக்குறது ரைட். ஒரு யூஎஸ்பி டிரைவர் வந்து ஃபுல் ஆன் சிஸ்டம் ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? ஓகே தானே. அது வந்து இதுல தப்புன்றது எதுவுமே இல்லை இதுல. பிகாஸ் எந்த டே வந்து இப்ப நீங்க செய்யறது வந்து இப்ப அந்த கம்ப்யூட்டர் பாதிக்காது, உங்களோட யூஎஸ்பி டிரைவர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு 256 GB நீங்க யூஎஸ்பி எடுத்தீங்கன்னா அதை நீங்க ஃபிளாஷ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் அ ஹோல் ஹார்ட் டிஸ்க் ரைட். ஒரு நார்மல் இப்ப இந்த நான் யூஸ் பண்ற இதுக்கு லேப்டாப்புக்கு கவலைக்கடன் என்னன்னா 250 GB தான் ஸ்டோரேஜ் இருக்கு. நான் ஒரு என்ன சொல்றது அந்த எட்ஜ்ல நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த என்ன சொல்றது 50 GB இது வச்சுட்டு ரைட் அப்கிரேட் பண்றேன்னா அந்த ரேம் இந்த ஹார்ட் டிஸ்க் சைஸ் சின்ன, அப்ப அது கிடைக்குது இல்லை இங்க லோக்கல்ல, அது ஆன்லைன் தான் பண்ணும். அப்ப இட்ஸ் நாட் பேட் ஐடியா. இட்ஸ் நாட் பேட் ஐடியா. இது கணக்குகள் செய்யறதுதான். இப்ப நான் வந்து அதை வந்து நார்மலா இந்த விண்டோஸ் இருக்கு தானே சார், நீங்க பென் டிரைவ் சிஸ்டம்ல அடிச்சீங்க விண்டோஸ்ல அடிச்சீங்கன்னா சார் அந்த இன்செர்ட் ஆன நோட்டிபிகேஷன் காட்டுமே தவிர அந்த டிரைவை காட்டாது. ஃபிளாஷ் பண்றது தானே நார்மலா வந்து அக்சஸ் பண்ணீங்க ஃபைல் சிஸ்டம் வந்து டிஃபரண்ட். நான் இனி அதை அக்சஸ் பண்ணணும்டா சார் திரும்ப ரிஃப்ளாஷ் பண்ணி எரேஸ் பண்ணணும், சிஸ்டத்தை எரேஸ் பண்ணாதான் பழைய ஹார்ட் டிரைவ் வரும். சோ ட்ரை பண்ண சார் கமாண்ட்ஸ் இந்த ஹார்வெஸ்டர் இன்ஸ்டால் பண்ணா சார், அதுல இன்ஸ்டால் பண்ணி பப்ளிக்ல கொண்டு வச்சு செஞ்சு பார்த்தேன் சார். பப்ளிக் நெட்வொர்க் கொண்டு வச்சு செஞ்சு பார்த்தேன். ஆனா என்ன சார் எனக்கு டார்க் வெப் அக்சஸும் படிவா கிடைச்சது சார். ஏன்னா நான் யூஸ் பண்ணது டெய்ல்ஸ் ஆபரேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணேன். அதுல வந்து இமேஜ் ஃபைல் தான் யூஸ் பண்ணாங்க சார். அப்ப எனக்கு வந்து அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு அட் ஆயிடுச்சு சார் ஆட்டோமேட்டிக். எனக்கு கேலியில வந்து அவங்க இதுல டவுன்லோட் பண்ணாங்க. அப்ப எனக்கு அவங்களோட இப்ப டோர்ல இருக்கிறதுன்னு சொல்றேன் இந்த டார்க் வெப் பண்ற இதுல கன்செப்ட் இருக்க வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா எனக்கு செட்டப் ஆயிட்டு இந்த லேப்ல கேலியில. நான் இனி போயிட்டு நார்மலா வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை ஒவ்வொரு முறையும் போயிட்டு. ஆனா விண்டோஸ்ல நான் செஞ்சா சார் கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்க்ளைமர்ல. நான் அந்த ஒரு புக்
என்ன சொல்றேன், இப்ப நாங்க விண்டோஸ்ல வந்து நாங்க VM வேற இருக்கு தானே சார், அதை கூட மிஷினை ரன் பண்றது தானே கேலிய ரன் பண்ணிக்கு வந்து சார், நாங்க அதுக்குள்ள வந்து இது சார் எங்களோட என்னன்னு சொல்ற நார்மலா இப்ப நாங்க கமெண்ட்ஸ் நாங்க GitHubல இருந்து க்ளோன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுவோம். அண்ட் டிஃபால்ட்டா கொஞ்சம் வரும் சார். அண்ட் தோர் ப்ரௌசர் பண்ணா கூடி சார் நாங்க இன்ஸ்டால் பண்ணணும், சேம் மெத்தடாலஜி படி நாங்க லினக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா இது வந்து தோருக்குள்ள லினக்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு சார் கலகலா. அப்ப எனக்கு வந்து அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் சார். ஆனா இதே சிஸ்டத்துக்கு நான் ஒரு விண்டோஸ் ரெடி பண்ண அப்ப நான் எனக்கு அதுல இருந்து நான் டைரக்டா இன்ஸ்டால் பண்ணேன். இதே மாதிரி இந்த லோக்கல் லேப்டாப் ஹார்ட் டிரைவ்ல சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணா அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி என்ன சொல்ற வேற எதுவும் பிளாட்ஃபார்ம் தோறதுக்கும் அது சான்ஸ் இருக்குன்னு போட்டுருக்காங்க. நான் நீங்க ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க சூர்யா. ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து எந்த விதமான எதுவுமே தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட், யூ ஜஸ்ட் இன்ஸ்டாலிங். இப்ப நீங்க தான் இந்த உங்கள மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்காரால ஒரு புக் ஒன்று எழுதி வச்சிருந்தவர் சார். அந்த இது அவங்களோட அப்ப அந்த அவர் நோட் பேட் கொஞ்சம் வச்சிருந்தவர். சோ அவர்கிட்ட அடிக்கிற சமயத்தை நான் செக் பண்ணி பார்த்தேன். சோ அவர் இது செஞ்சிருந்தவர் சார். நான் அவர் செஞ்ச மாதிரி செஞ்சு மட்டும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற ஆர்வத்துல செஞ்சேன் சார். ஆனா ஒர்க் ஆயிடுச்சு சார் எனக்கு. எனக்கு இது வந்து ஆக ஓவரா டீப்பா திங்க் பண்ணாதீங்க. எந்த இது நீங்க ஓவரா திங்க் பண்ணி இது வந்து ஆக ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. யூ நாட் டூயிங் இட் ராங். ட்ரை பண்ணுங்க, தட்ஸ் ஓகே. ஈவன் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணா இன்ஸ்டால் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் நாட் a big deal, right? இப்போ என்ன உங்களுக்கு விண்டோஸ் கிராஷ் ஆயிடுச்சா திருப்பி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. Just don't do that. You have important data, right? Data இருக்கிறது இது இன்ஸ்டால் பண்ணாங்க. டேட்டா போய் but நான் நீங்க ஒரு இப்போ உங்களோட வேற சிஸ்டம் வந்து ட்ரை பண்ணுங்க. of course there's nothing wrong. அது ரெண்டு சார். அண்ட் மேடம் சார் இது வந்து சார் நான் நாளைக்குள்ள போட்டுறேன் சார். அதான் அந்த லாஸ்ட் வீக் கொஞ்சம் டைட்டா இருக்கு. டோன்ட் ரஷ். அந்த ஏன்னா இது வந்து இப்ப நீ உங்களோட யூனிவர்சிட்டி வேலையை முடிச்சிட்டீங்க, அது எந்த இஷ்யூவும் இல்லை, ரைட்? அண்ட் அவ்வளவுதான் சார். லாஸ்ட் வீக் போச்சு. தென் அவ்வளவுதான் நோ ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது உண்மையா சொல்ல போனா இந்த நாங்க வந்து இந்த ஸ்கேனிங்ன்ற இந்த ஃபேஸை வந்து நாங்க முடிக்க போறோம் இந்த வீக்கோட. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்க வால்னரி அசஸ்மெண்ட் அதுக்கு போக போறோம். அது வந்து கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் காமிக்கணும் தான் நான் மெடஸ்கோல் ஆன் பண்ணிடும். சார் உங்களுக்கு மோர் தென் எவ்வளவு ஹால் வந்திருக்கு சார்? ஐ திங்க் 2 months. 2 months. அண்ட் சார் மேடம் நான் உங்கள்ட்ட வந்து சார் அந்த செக்யூரிட்டி பிளஸ் வந்து நீங்க செய்யறீங்களா சார்? கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பிளஸ். கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பிளஸ் நாங்க செய்யறது, ஆனா எல்லா நாளும் இல்ல, அந்த ஒரு சர்டன் சீசன்ல மட்டும்தான். ஓகே சார். இப்ப எங்கட இந்த கிளாஸ் முடிஞ்சப்பறம் அது செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குமா? இருக்கும் தான். என்ன நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண என்னன்னா இப்ப என்னது எனக்கு உண்மையா சொல்ல போனா பை ஃப்ராங்கா சொல்ல போனா இப்ப ஒரு என்னால வந்து அந்த ஒழுங்கா இருந்து பிளான் பண்ண முடியல. இந்த மந்த் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹாப்பி இன் ஆட் ஹாக். அதாவது வந்து இவங்க இந்த ஃப்ரீ டைம் இருந்தாலும் ஃப்ரீ டைம் போகுது. பட் ஆனா இப்ப கொஞ்சம் இருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஃபுல்லா ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு எல்லாரோட பிளான் பண்ண வேண்டாம். இட்ஸ் அஃபெக்டிங் மை ஹெல்த் அண்ட் இட்ஸ் அஃபெக்டிங் மை பிசினஸஸ். சரியான எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இப்ப ஃபாஸ்டா மூவ் பண்றது ஓகே, பட் ஆனா ஃபாஸ்டா மூவ் பண்ணும்போது வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ பொசிஷன், ரைட்? ஒரு ஜஸ்ட் மூட்டுதான் போகக்கூடாது. அப்போ அது எனக்கு ஏதோ I'm expecting that's happening right now. அது நான் வந்து I'm just moving too fast. அந்த ஃபாஸ்ட் வந்து என்னடா சில நேரம் அது it will hurt the business. ஸோ இப்போ என்னடா நான் இருந்து கொஞ்சம் அந்த ஒரு 1 week பிரேக் எடுத்து I have to just see என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த ரீகூப் பண்ணிட்டு நாங்கள் ஷூரா வந்து இதுல போடுவேன். நான் இந்த எங்களோட என்ன சொல்ற டிக்டாக்கோ ஃபேஸ்புக்லயும் நான் போடுவேன் ஷூரா. செக்யூரிட்டி பர்சன் நெட்வொர்க் இது ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ I'm just moving too fast without என்ன சொல்றது இந்த ஒரு ப்ராப்பரான இலக்கு இல்லாம ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ல ஒர்க் அவுட் சரியான ஹை. எனக்கு you probably see like என்ன சொல்றது you see my face தெரியல எனக்கு உண்மையா ஒரு I think I didn't have a proper sleep for ஒரு 3 மாசமா இருக்கு. நான் ப்ராப்பரா படுத்து இருக்கேன். ஓகே சார். அண்ட் ஏன் சார் நான் கேட்டேன் சார் இப்ப உங்களோட இது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். நான் இப்ப அந்த CCN இருக்கு தானே சார், அந்த வால்யூம் 1.1 ஸ்டார்ட் பண்ணி பார் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க எனக்கு. அது நானே இதோ யா சார்
அண்ட் அந்த பேசிக் நெட்வொர்க்கிங் கான்செப்ட வந்து இப்ப அதுல வந்து சார் நிறைய இருக்குன்னு சார் ஃபுல் கான்செப்ட் கொஞ்சம் போட்டுருந்தோம். ஸோ ஸ்டார்ட் Right. பண்ணி எடுத்து சார் இப்ப எனக்கு வந்து அது ஜஸ்ட் எங்களோட கிளாஸஸ் மாதிரி தான் போகும் சார். வீக்லி 1 day தான் எடுப்பாங்க வந்து கொஞ்சம் Yeah. டிஃபிகல்ட் சார் அவங்களுக்கு. தென் அதோட வந்து சார் அவங்க அண்ட் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி ரெசியூம்ஸ்ல வந்து சார் இப்ப இதுக்கும் அண்ட் இப்போ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பிளஸ் அப்படியானது ஒரு Yeah. எத்திக்கல் ஹேக்கிங் இதுவும் ஆட் பண்ணி இருந்தா மேபி நாங்க வந்து ஒரு பிஃபோர் த டிகிரிக்கு முதல் வந்து நாங்க எதுவும் இன்டர்ட் செய்யறதுக்கு மேபி சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கம்பெனில. Yeah, 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 yeah. That's பட் right. ஆனா ஸ்பெசிஃபைக்கா வந்து சிசிஎன்ஏ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பிளஸ் பிளஸ் எங்களோட எப்படியான சொல்ற எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படியான இது இருக்கும். Yeah. அது வந்து கணக்காக விடுற மிஸ்டேக் என்னன்னா படிக்கும் போது சொல்லி எடுக்காம விடுறது, ரைட்? ஸோ அப்போ படிக்கும் போது நீங்க சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். படிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறத விட படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் லைஃப்ல கொஞ்சம் நல்லா இது ஆகலாம், ரைட்? ஸோ அதான் ட்ரை பண்ணா சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இப்போ என்ன செஞ்சிருக்கேன்டா, என்னோட மெட்டாஸ்ப்ளாய்ட் கூட நான் ஓப்பன் பண்ணிட்டேன். I'll show you here. இது மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து பிங்கபிளா இருக்கு. அது மெட்டாஸ்ப்ளாய்ட் ஐபி அட்ரஸ் வந்து 192.168 இதான் எங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் உள்ளது. இது இருக்கும் 192.168.86.36. என்னோட காலினெக்ஸ் 36 முடியுது, சாரி 32 முடியுது. இது வந்து 36 இருக்கு. ரெண்டுமே பிங்கா இருக்கு, பிங்கா. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா 3 விதமான ஸ்கேனிங் நாங்க பார்க்க போறோம். இதுல முதலாவது வந்து என்னன்னா என்மேப்ன்ற வெர்ஷன் டிஸ்கவரின்னு சொல்லி. ஓகே, இது ஒரு அசைன்மெண்ட் வந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு உண்மையா மறந்துட்டு. நீங்க எந்த விதமான வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து ஹை லெவலான வெர்ஷன் டிடெக்ஷன் நீங்க சிஏக்குல எப்பயுமே நீங்க சூடோன்ற சொல்ற கமாண்ட் போட்டு தான் செய்யணும். ஓகே, அது வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல இருந்து செய்யணும். பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸ்கேன் ரன் பண்ணிட்டு டவுன்லோட் அனுப்புறீங்கன்னா அதுக்கான இது காமிக்கணும் பெர்சன்டேஜ். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் உள்ள மெட்டாஸ்ப்ளாய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தானே, அதுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரோட வெர்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அதான் யூஸ் பண்றது. ஓகே, இது பாத்தீங்கன்னா எங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் இது சொல்லுது என்ன, இது வந்து என்ன சர்வீசஸ், என்ன போர்ட் ஓபன், என்ன சர்வீஸ், அப்புறம் என்ன வெர்ஷன் சொல்லி. இது எஃப்டிபி இந்த சாஃப்ட்வேர் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுது. இது வந்து ஓப்பன் செக்ஷன் யூஸ் பண்ணுது. டெபியன் உபுண்டு 1 மெட்டல்நெட் டொமைன் என்ன இது யூஸ் பண்ணுது, அப்புறம் அப்பாச்சிக்கு என்ன இது யூஸ் பண்ணுது, என்ன வெர்ஷன், HTTPS 2.2.8 சொல்லி யூஸ் பண்ணுது. சாம்பார் வந்து என்ன வெர்ஷன் 3.x to 4.x ஒர்க் குரூப், ஓப்பன் பிஎஸ்டி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுது. ஓகே, இது வந்து இந்த ஒரு சிஸ்டம் ஓஎஸ் இது கண்டுபிடிக்கிறது. இப்ப இதே வந்து என்னோட கம்ப்யூட்டர் என்னோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் தானே, அதையும் நாங்க ஸ்கேன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்னோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் எடுக்கிறேன் 1130. ஓகே,
எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கோ அஹெட். சார் இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இப்ப உங்களோட இது உங்களோட இது சார் இப்ப சூட என்ன அப்படிங்க போட்டு ஐபி ட்ரை பண்ணீங்க சார். அது வந்து சார் இப்போ உங்களோட இது இந்த சிஸ்டத்துலயா சார் அது இந்த ஹோஸ்ட் மிஷின் என்னோட விண்டோஸ் இப்போ விண்டோஸ் 11 ஹோஸ்ட் மிஷின். ஓகே ஓகே. சார் நானும் இந்த ஹோஸ்ட் மிஷின்லயே ட்ரை பண்ணேன் சார். அது நெட்வொர்க்ஸ்க்கு இதானே சார் ஸ்லோ ஆகுறது இல்லாட்டி என்ன இஷ்யூ சார்? நோ 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 அது என்னது அந்த இப்ப கணக்க ஓபன் போர்ட்ஸ் இருந்தா முடிஞ்சிட்டு அது கொஞ்சம் டிலே ஆகுது. நார்மல் தான் ஸ்கேனிங்ஸ் எல்லாமே. ஓகே சார். இப்போ எனக்கு வந்திருக்கு சார் ஸ்டேட்டஸ் அண்ட் சர்வீஸ் வெர்ஷன்ஸ் வந்திருக்கு சார். யா இப்போ இத பாத்தீங்கன்னா எங்களுக்கு மெட்டாஸ்பைடர் கிடைச்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த விண்டோஸ்ல கிடைச்சிருக்காரு. ஓகே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆர்டிசின்னு சொல்லி வந்திருக்கு ஓப்பன் போர்ட்ஸ். இது வந்து நெட் பயோஸ் இது மைக்ரோசாஃப்ட் டிஎஸ் ஹெச்டிபி பிட்டொரண்ட் ட்ராக்கர் பிட்டொரண்ட் சொல்றாங்க. பிட்டொரண்ட் பிட்டொரண்ட் அது ஓப்பனா இருக்கு. மற்றபடி வச்சது எல்லாமே ஒன்ஸ் இஸ் அன்ரெகனைஸ்ட் ப்ளீஸ் சப்மிட் திஸ் ஃபுட்பிரிண்ட். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பேசிக் லெவலான ஒரு ஸ்கேன் ரைட். இட்ஸ் நாட் என்ன சொல்றது இது வந்து ஒரு என்ன சொல்றது டீப்பான ஸ்கேன் இல்ல ஒன்றுமே இல்லை ரைட். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவலான ஸ்கேன். பட் இதை விட கொஞ்சம் டீப்பான ஸ்கேன் நாங்க செய்யலாம். அது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா sudo nmap இதுக்கு வந்து dash sv still so okay so sv dash version dash intensity இதுக்கு வந்து sorry சொல்லுங்க. யா சார் இந்த ஸ்கேன் இப்ப இது வந்து இப்ப நாங்க முதல் பார்த்ததை விட கொஞ்சம் டீப்பான ஸ்கேனிங் தான் சார். இப்ப இந்த ஸ்கேன் வந்து சார் இப்ப நாங்க முதல் பார்த்தத விட ஒரு அக்ரஷன் லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் சார். இப்ப நாங்க இதை எடுக்கும்போது இப்ப இதை பண்ணும்போது இப்ப என்னடா சார் இப்ப இதை வந்து சார் இப்ப நாங்க எங்கடா ஓன் இதுக்கு நெட்வொர்க்ல செய்யறாங்க தட்ஸ் ஓகே அது எங்கட போகும் சார். இந்த இதா வந்து சார் இப்ப நாங்க என்ன சொல்றோம் நம்ம ஹவுஸ்ல செஞ்சோம் சார் லெவல் 1 அக்ரஷன் லெவல் ஸ்டார்ட் பண்ணிக்க அதை நாங்க பப்ளிக்ல செஞ்சு பார்க்கலாம். எதுக்கும் அது பிரச்சனை இல்ல. சோ இதுல வந்து செஞ்சு பாக்க சார் இப்ப நாங்க செஞ்சு பப்ளிக் செஞ்சு பாக்க வந்து சார் இது இப்ப நாங்க டீப்பா செய்யும் போது சார் இப்ப அது அவங்களோட பெர்மிஷன் வேணும். அண்ட் இப்ப எங்களோட சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இது செய்யும் போது? இல்ல நீங்க வந்து ஸ்கேனிங் செய்ய போறீங்கன்னா பப்ளிக் செய்யக்கூடாது ரைட். நீங்க வந்து தெரிஞ்ச நெட்வொர்க் மட்டும் செய்யணும். ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வெளியே கம்ப்யூட்டர் அன்னோட போனாலும் இல்லீகல் தான். அது ஸ்மால் அக்ரெஷனோ இல்லாட்டி வந்து ஹை லெவலோ இட் டசன்ட் மேட்டர். இப்ப நீங்க வந்து இது கட்டிங்க என்ன கட்டிங்கன்னா இதான் என்ன இப்ப இது வந்து இதுவா இருக்கு என்ன ஹார்வெஸ்டர் வச்சு என்ன கட்டிங்க? அந்த ஹார்வெஸ்டர்ல நாங்க செய்யும்போது சார் நான் செக் பண்ணிட்டு எடுப்பேன் தானே சார். இப்போ ஒவ்வொரு லெவல் 1 அக்ரஷன் லெவல் எடுப்பேன் தானே சார். இப்ப அத மாதிரி சார் டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி இப்ப நாங்க வந்து இதுல ஸ்கேன் பண்ணிக்க வந்து சார் அந்த ஸ்கேன் மாதிரி இப்ப நாங்க இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது கொஞ்சம் டீப்பா போறோம். இப்ப நாங்க முதல்ல எடுத்த டேட்டாஸை விட கொஞ்சம் பிரேக் த்ரூ எடுத்து உள்ள போகுது. இதை வந்து சார் நாங்க வந்து செய்யும் போது சார் எங்களோட சிஸ்டம் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க பப்ளிக் செய்ய சரி இப்ப எங்க நோட்டிஃபை பண்ணாங்க அந்த செக்ஷனுக்கு நான் வரேன். இப்ப செய்யும் போது சார் இப்ப சிஸ்டம் பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்காது. அப்படி என்ன நடக்கும்னா ஸ்லோவா இருக்கும் சிஸ்டம். எண்ட் ஆஃப் தி டே இப்ப வந்து நீங்க வந்து இப்படி நீங்க ஒரு ஐபி மட்டும் சர்ச் பண்ண மாட்டீங்க ரைட். நீங்க வந்து ஒரு ஐபி ரேஞ்சுக்குள்ள செய்வீங்க.
அப்படி பண்ணீங்கன்னா சிஸ்டம் கணக்கு தேவைப்படும் உங்களுக்கு. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், எஸ். பட் ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து இப்போ உண்மையை சொல்ல அந்த டைம்ல வந்து VPS யூஸ் பண்ண பெட்டர், ரைட்? ஸோ நீங்க ஸ்கேனிங் விட்டு ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அது. ஸ்பெஷலா லைக் யா இட்ஸ் ஈஸியர், ரைட்? பட் யா சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். ஆனா சிஸ்டம் வந்து இப்போ இந்த அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு ஒன்று நடக்காது. ஓகே ஓகே சார். அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் சார். தென் ஓகே சார், இட்ஸ் ஃபைன். நோ ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து இன்டென்ஸ் ஸ்கேனிங்ல வந்து 0 வந்து 9 வரைக்கும் லெவல் இருக்கு. ஓகே, நீங்க மோர் நம்பர் மேல போக அந்த கரெக்டான முதலியம் கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கூட. பட் ஆனா அதே மாதிரி நம்பர் மேல போக சாத்தியக்கூறு கூடயோ அதே மாதிரி வந்து ஒன்று டைம் எடுக்கும், ரெண்டாவது வந்து ஃபயர்வால் டிடெக்ஷனுக்கு இதுவும் கூட. ஓகே, ஃபயர்வால் டிடெக்ஷன் வந்து டிடெக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறு கூட. ஒன்று உங்களுக்கு நீங்க இதுல வந்து எப்படி நீங்க ட்ரேட் ஆஃப் பண்ணுவீங்கன்னா, ஒன்று ஆக்யூரசி, இன்னொன்று வந்து டைமிங், ரைட்? அந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆஃப் ஆகும். அந்த ஏதாவது ஒன்று இழக்கிறதுக்கு இதுவா இருக்கும், ரைட்? ஒரு டைம் நீங்க இழப்பீங்க, ஆக்யூரசி நீங்க இழப்பீங்க. இப்ப இதே இது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் லெவல் 9 செஞ்சு காமிக்கிறேன். லெவல் 9 போட்டுட்டு எங்க மெட்டாஸ்பைரல் ஐபி அட்ரஸ் முதல்ல போட்டுலாம். ஓகே, 192.168.86.36. Yeah. இப்போ மெட்டாஸ்பைடுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய மெட்டாஸ்பைடு வந்து எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு வந்து முதல் ஸ்கேன்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, ரைட்? சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பாக்கெட்ல, ஆல்மோஸ்ட்.
சரியா யா சார் இந்த இப்படிதான் சார் இப்ப நான் இந்த கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன் சார். ஆனா இதுக்கு வந்து சார் இதே மாதிரி தான் எடுத்துச்சு சார். ஆனா எனக்கு உங்களுக்காக எனக்கு கிட்டத்தட்ட இது 1 ஹவருக்கு மேல போச்சு சார். 1-2 hours கிட்ட போச்சு. என்னன்னா அந்த அட்ராக்ஷன் லெவல் கூட கூட இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ற பொறுத்து, சிபிஓ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதை எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ற பொறுத்து, சிபிஓ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ரேம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ற பொறுத்து அந்த ஸ்பீட் கூடும் குறையும். ஆனா என்ன லேப் செட் பண்ணிக்க வந்து சார் நான் வந்து கிட்டத்தட்ட half of the system இந்த கேலரிக்கு தான் கொடுத்துருக்கேன் சார். மிஷினுக்கு தான் கொடுத்துருக்கேன். சிபியூமா யா என்ன 16 GB RAM சார். சோ நான் 8 சிபியூ எவ்வளோ கொடுத்தீங்க? CPU வந்து சார் ஐ தாட் எனக்கு சரி நான் எக்ஸாக்ட்லி நான் half ரேஞ்ச் தான் செட் பண்றேன் சார். half ரேஞ்ச் செட் பண்ண நினைக்கிறேன் சார். எனக்கு ஞாபகம் வருது. ஓகே யா ஆனா அப்படி 2 கோர் தான் கொடுத்தேன். ஓகே மேபி பை 1 minute சார். எந்த 16 கோர் சார். இந்த நான் மேபி 8 கோர் கொடுத்தேன் சார். 8 கோர் கொடுத்துருப்பேன். என்ன சில இதுக்கு நாங்க சில ஒர்க் செஞ்சு வரதுக்கு சில இஷ்யூவா கொண்டாந்து கொடுத்தேன்னு சொன்னேன். 8 கோர் கொடுத்துமே எனக்கு சரியா ஸ்லோவா போகுது. மேபி உங்களோட மொபைல் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆறனால ஹாட்ஸ்பாட்ல நோ சார் நான் என்ன பர்சனல் பாட்காஸ்ட் தான் கனெக்ட் ஆறேன் சார். என்ன அந்த வெளியில இருந்து ஹாட்ஸ்பாட் நான் இதுக்கு இந்த என்மேப் ஸ்கேனிங் சேர்க்க வந்து இந்த இதில தான் சேர்ந்தேன். வைஃபை இதுல தான் அது கொஞ்சம் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணேன். இல்ல இப்ப சில ஸ்கேன்ஸை பொறுத்து ஸ்லோவா இருக்கு நார்மலா. இப்ப இந்த ஸ்கேன் பாத்தீங்கன்னா இப்ப இது ஸ்லோ ஸ்கேன் ரைட். பட் சில வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் தான் அந்த ஸ்பீட் இதை பொறுத்து இருக்கு. அது இப்படி செஞ்சா ஃபாஸ்டா போகும்னு சொல்லலாம் ரைட். அது வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் ஒரு சிஸ்டத்தை பொறுத்து இருக்கு, ஒரு அப்டேட்ஸை பொறுத்து இருக்குது. அது மாறும். ஓகே சார். இப்ப இதே இது வந்து நாங்க லெவல் யூஸ் பண்ணலாம். VPS யூஸ் பண்ணா அது கொஞ்சம் இதா தான் சார். காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராப்ளம்ன்றது தான். ஆனா எப்படியான இஷ்யூக்கு வந்து VPS யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் மீன்ஸ் என்ன சொல்றேன். இப்ப எங்க சிஸ்டத்துல எவ்வளவு பெனிஃபிட் இருந்தும் அது இப்படி ஸ்லோவா இருந்தா அந்த விதத்துல ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டரா சார். நான் VPS ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதனால வந்து பெனிஃபிட் நான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ அதுக்கு லிமிடேஷன் இருக்கு ரைட். இப்ப எப்பவுமே வந்து இப்ப அது ட்ரை பண்ணி பார்க்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் ஸ்கேன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது என்ன அது நெட்வொர்க் டிராபிக்கை பொறுத்து ரைட். அது அப்ப அதுலயே வந்து செய்யலாம். இப்ப நீங்க VPS வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட லேப்டாப்ல இருக்கிற மெட்டாஸ்பிளாய்ட் மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணிடலாம் ரைட். எஸ் சார். சோ அப்ப அதுக்கான லிங்க் நீங்க கிரியேட் பண்றது அதெல்லாம் டூ மச் ஒர்க். அதெல்லாம் உண்மையா போர்ட் பண்ணி அதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து டூ மச் ஒர்க். அன்னெசரி கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் அண்ட் டென்ஷனான ஒர்க் தான் சார். ஆனா அது என்ன நான் யோசிச்சேன் சார். அன்னைக்கு நான் அந்த கிட்டத்தட்ட சிஸ்டம் ஒரு 45 minutes தான் ரன் பண்ண முடியுங்க. நான் அந்த ஐடியா செஞ்சு யோசிச்சேன் சார். ஆனா நான் சரி அதை செஞ்சு அதுவும் இப்படித்தான் வரும் இருந்தா கொடுக்குற டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம் அது. இப்ப இந்த ஸ்டேஜுக்கு ரைட். இந்த ஸ்டேஜ்ல வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா இப்ப லெட்ஸ் சே நீங்க இப்ப வந்து ஒரு கம்பெனியோட ஃபுல் IPRS நீங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணணும்டா நீங்க VPS போட்டு போவீங்க. மேபி ஒரு 5 or 6 days 1 week கழிச்சு பாப்பீங்க என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மேபி இன்னொரு வீக் தேவைப்படும். அப்படியான பிக் பாக்ஸ்க்கு இட்ஸ் பெட்டர் ஐடியா. நீங்க போட்டுட்டு போயிடலாம் ரைட். நீங்க மானிட்டர் பண்றீங்க அவசியம் இல்லை. அது பவர் ஆஃப் அது நடக்காது இது. சார். ஆனா இதுக்கு சார் டூ அன்வான்டட் சார் இதுக்கு. இப்ப நாங்க கம்பெனி ஸ்கேன் பண்ணிக்கலாம். நாங்க VPS இருக்குன்னு இப்ப சில VPS இருக்கு இதுக்குன்னே வந்துட்டு சில எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து 4 weeks 5-6 weeks எடுத்துருக்கு ஸ்கேனிங் முடிக்கிறதுக்கு. அக்ரெசிவ் ஸ்கேனிங் முடிக்கிறது ரைட். ஸோ ஃபுல் நெட்வொர்க் டெபாலஜி எடுக்கிறதுக்கு மீனிங் அந்த என்னென்ன IPRS ரேஞ்சஸ் இருக்கு என்னென்ன உள்ள இருக்கிறதுக்கு இட் டேக்ஸ் மேபி 6 weeks 2 months கூட எடுத்துருக்கு சில டைம்லாம் ஃபுல் ஸ்கேனிங்ல ரைட். அது பட் ஆனா வந்து ரெண்டாவது நாங்க இப்ப எங்க லேப்டாப் போட்டு விட்டு போயிடலாம் 2 weeksக்கு. இட்ஸ் நாட் வொர்த் இட். அது VPS பண்ணிட்டு போயிடும். 150 or 300 hours அது வருஷத்துக்கு. ஸோ we just have the company pay for it. we just the company bill பண்ணிடுவாங்க. ஓகே
சோ இப்ப நாங்க முதல்ல அது பாத்துறாங்க ரைட். இப்ப இதே இது வந்து நாங்க வந்து இப்ப டிஃபால்ட் நம்பர் எதுவுமே கொடுக்காம நாங்க அடிச்சாங்கன்னா அது வந்து நம்பர் 7 டிஃபால்ட் வந்து நம்பர் 7 தான். ஓகே, பட் அதுக்கு கீழே நீங்க நம்பர் கொடுக்கலாம், மேலே கொடுக்கலாம். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0ல இருந்து 9 வருதுன்னா நாங்க 0ன்னு சொல்லி கொடுத்து இது வந்து என்னோட ஃபோர்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்றது. ஓகே, இது இன்டென்சிட்டி ஸ்கேன். இது பாத்தீங்கன்னா குயிக்கா நடக்கும். ஓகே, there you go. சோ இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல நடந்த அதே அளவு நாங்க நார்மலா செஞ்ச ஸ்கேனிங் அளவு தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, பெருசா வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. எங்களுக்கு என்ன மேக் அட்ரஸ் எங்களுக்கு வந்திருக்கு, இன்டெல் கார்ப்பரேஷன் மேக் அட்ரஸ், சர்வீஸ் இன்ஃபோ, விண்டோஸ் ஓஎஸ், சிபிஇ, விண்டோஸ் ஓஎஸ் வெர்ஷன் கூட எங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டா வரையில ரைட். இப்போ இதே இது நாங்க ஒரு டிஃபால்ட் ட்ரை பண்ணோம். ஓகே, அதாவது நம்பர் 7 ஆச்சு. ஓ சாரி, ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகும். சாரி, நம்பர் 7. எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த என்ன வந்து சார் நாங்க இப்ப ஸ்கேனிங்க்கு மட்டுமா நாங்க யூஸ் பண்ணுவோம் சார்? நீங்க வேற எதுவும் இப்ப இது மாதிரி யூஸ் பண்ணலாம் சார்? என்ஆப்ல வந்து நெக்ஸ்ட் நாங்க காமிக்க போறோம்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கு. என்ஆப்ல வந்து vulnerability ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கு. அது பேசிக்கா என்ன செய்யும்னா known vulnerabilities அதுக்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் வச்சு சொல்லுங்க எங்களுக்கு இது வந்து vulnerability இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸ்கிரிப்ட்னா இப்போ என்ஆப்பே வந்து சில ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்ப செக் பண்றதுக்கு என்னென்ன இது வந்து பிள்ளை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்கோம். அது ப்ரோக்ராம் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. காமனான விஷயம். அப்ப நாங்க அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்க ஸ்கேன் பண்ணலாம், ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்கிறதுக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அது. நான் இப்ப அடுத்தது அதான் காமிக்க போறோம். ஓகே, which means அது ஸ்கிரிப்ட்னா அதுக்கு லாங்குவேஜ் ஒன்று இருக்குதானே சார்? அது இப்ப ஸ்கிரிப்ட்னா பைத்தன் தான். ஓகே, நான் ஒன்றும் செய்ய அது நாங்க அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும். அது இப்ப நீங்க இந்த கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ண போறீங்கன்னா அதே போய் அதுல இருக்க ஒரு 100 ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படிங்கிறேன். அது 100 ஸ்கிரிப்ட கம்பேர் பண்ணி எது வந்து vulnerability இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஓகே, யா. ஓகே, சரி. இதுவுமே எங்களுக்கு வந்து என்ன கரெக்டான லெவல் ஆஃப் விண்டோஸ் சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, பாத்தீங்களா? இப்ப ஸ்டில் வந்து எங்களுக்கு இது விண்டோஸ் 11 ப்ரோன்னு சொல்லல. இதான் இது மேஜரான இஷ்யூ. ஓகே, இப்ப இதான் நான் வந்து கண்டுபிடிப்பாங்க என்ன வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் நான் ரன் பண்றது, உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் ரன் பண்றேன். ரைட், இப்ப இந்த கம்ப்யூட்டர் தெரியும். இந்த கம்ப்யூட்டர் பெருசா எதுவுமே டொரண்ட் அந்த யூடொரண்ட் பிட்டொரண்ட் தவிர்த்து எதுவுமே இல்லை இந்த கம்ப்யூட்டர்ல. பட் இப்ப கோப்பர் கம்ப்யூட்டர் அப்படி இருக்காது, வேற ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. பட் இதுவுமே வந்து நான் கண்டுபிடிக்கணும் என்ன வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் சொல்லி. ஓகே, அதுவும் சரியான இம்பார்ட்டன்ட். அதுவும் ஓகே. சோ அடுத்த ஸ்கேனிங் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்டா, இதுவும் sudo nmap. இதான் வந்து dash ஏன்னு சொல்றதுக்கு கேபிட்டல் போட்டு உங்களோட மெட்டஸ் பாயிண்ட் உள்ள ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா 168.86.36. இது என்ன நடக்கும்டா, இது வந்து பேசிக்கா என்ன நடக்கும்னா அட்வான்ஸ் ஓஎஸ் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணும், வெர்ஷன் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல சொன்ன nmap ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல,
அதாவது என்மேப்புக்குள்ளே என்மேப்பை வந்து சில பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா என்மேப் மீனிங் இஸ் கம்யூனிட்டி. அப்ப எது பெஸ்டான ஸ்கிரிப்டோ அதெல்லாம் எடுத்து ஒரு நினைக்கிறேன் ஒரு 100 ஆயிரக்கணக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எங்க என்மேப்புக்குள்ள இருக்கும். அப்ப அந்த ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் என்ன வெர்ஷன் சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதான் இந்த பேசிக்கானது. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டேஷ் கேபிட்டல் ஏன்றது. ஓகே, சரியா? எஸ் சார், இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் பைத்தன் பேஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இல்ல சார். இப்போ அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து நாங்க மாடிஃபை பண்ணிருக்கோம். கண்டிப்பா மாடிஃபை பண்ணலாம். ஸ்கிரிப்ட்னா சில ப்ரோக்ராமுக்கு வந்து சார் இப்போ டிஃபால்ட்டா அவங்க அது ஸ்கிரிப்டோட இது போட்டிருப்பாங்க சார். ஆனா அந்த கோட்ஸ் இருக்காது சார் போர்ட்ல. இவங்க அந்த ஸ்கிரிப்ட் கோட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓபன் சோர்ஸ் தானே, ஓபன் சோர்ஸ் தானே. ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அந்த ஃபோல்டர் நீங்க எங்க இருக்குது என்ன அப்படி இதுக்குள்ள அந்த ஃபோல்டர் கூட நீங்க மாடிஃபை பண்ணலாம் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே சார். ஷூரா மாடிஃபை பண்ணலாம். நீங்க வரைக்கும் உங்களுக்கு தயாரிச்சு அதுக்கு போடலாம். இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் தயாரிச்சு ஓகே. இது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகுதானே. பட் இதுல நாங்க என்ன பார்ப்போம்டா, இங்கே பேசிக்கா என்மேப் இது போயிருக்கு. இது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஸ்கேன் செய்யும். ரைட், இது பதிலாக பாத்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் இது ஸ்டார்ட் ஆகுது. ஹோஸ்ட் இஸ் அப், எவ்வளவு லேட்டன்சி வருது 977 க்ளோஸ் டிசிபி போர்ட்ஸ், அதாவது 977 போர்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் வந்து இருக்கிறது போர்ட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தான இன்ஃபர்மேஷன் தரும் எங்களுக்கு. எங்களுக்கு தரம் இது கனெக்டிங் டு 192.168.32. இது வந்து லாக்ட் இன் எஃப்டிபி. என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுது, நோ செஷன் பேண்ட்வித் லிமிட், டேட்டா கனெக்ஷன் will be plain text. இது plain text தான் வந்து டேட்டா கனெக்ஷன் இதாக இருக்குது. ஓகே, இதுவும் நல்ல இன்ஃபர்மேஷன் பார்க்கறது. VFTPT 2.3.4 secure, fast and stable. இது வந்து அந்த வெர்ஷன் ஆஃப் இது யூஸ் பண்ணுது. எண்ட் ஆஃப் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து என்னோட FTP குள்ள போகுது. இது வந்து அனானிமஸ் FTP லாகின். அனானிமஸ் FTP லாகின் அலவுட் வந்து நான் செக்யூர். ஓகே, அது ஏன்னா யார் வேணா லாகின் பண்ணலாம் அப்படின்னா அது முதல்ல இருந்தது. ஏன்னா யார் வேணா போய் அந்த ஜஸ்ட் உள்ள போறது மட்டும் டெலிட் பண்ணிடாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் மெயில் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், பப்ளிக் மெயில் பாக்ஸ் மாதிரி. பட் இது இப்போ வந்து நான் செக்யூர். ஓகே, இதுக்கு வந்து வால்னரபிலிட்டிஸ் இருக்குன்றால இது நான் செக்யூர். இது அதனால OpenSSH 4.7 P1 Debian Ubuntu Protocol 2.0. இது வந்து SSH இந்த ஹோஸ்ட் கீ, இது அந்த என்கிரிப்ஷன் கீஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெல்நெட் இந்த மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும். ஓகே, எல்லா இதுவும் சொல்லி ஓப்பன் அந்த ஒவ்வொரு போர்ட்டுக்குமே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள என்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அதே மாதிரி தான் இது. அது ஏதாவது ஒரு விஷயத்தை அதை கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கு மேட்சிங்கா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் அதுக்கு என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஓப்பனா இருக்கா, க்ளோஸ் இருக்கா சொல்லி பார்த்து சொல்லும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லாதனால வந்து இதை போய் விட்டுட்டோம். இது பெருசா என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாதனால இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. ஸ்கிரிப்டால வந்து உள்ள போய் இன்டெப்தா கொஞ்சம் போய் அனலைசிஸ் பண்ண முடியும். உண்மையா சொல்ல போனா இப்ப நாங்க யூஸ் பண்ணிக்கல, என்மேப் ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கல. இந்த நான் முதல்ல காமிச்ச இன்டென்சிவ் ஸ்கேன் அதெல்லாம் செய்யறது இல்லை. இந்த டேஷ் ஏன் போட்டு நாங்க வெளியே முடிச்சிருக்கா, இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி. ஸோ இது வந்து பாருங்க, Metasploitable, Tomcat ப்ரோக்ராம், Samba 2.0 Metasploitable, கம்ப்யூட்டர் நேம் வந்து Metasploitable, local domain, protocol negotiation failed, SMB2 failed. ஓகே, Metasploitable இதெல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இதுல வந்து இந்த வெர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இப்போ இது வந்து மேபி எங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ஸா இருந்துச்சுல்ல,
எதுவும் இல்ல. ஆண்ட்ராய்ட் போன்ஸ் வச்சு நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இதே இது வந்து இந்த ஐபோன் இருக்கா, சும்மா ஐபோன் ஸ்கேன் பண்ண எதுவும் செஞ்சது இல்லை, பார்ப்போம் இது இந்த ஸ்கேன் எல்லாம் வருதுன்னு சொல்லி. யா சொல்லுங்க. சார் இந்த நான் கிளிய கலைக்கிறேன் சார். என்னடா இப்ப நாங்க ஐபோன் ஸ்கேன் பண்ண என்ன சார், இப்ப ஆண்ட்ராய்டு இஸ் ஓகே சார். இப்ப நாங்க வந்து இந்த இது டூல் ஆக்சஸ் பண்ண ஒரு ஐபோன் பத்தி எனக்கு தெரியா, பட் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் சொல்லுவாங்க சார். அது உண்மையா சார்? ஐபோன் ஸ்கேன் பண்றது இப்படி nothing, it doesn't show up anything. ஒண்ணும் செய்ய முடியாது, ஸ்கேனே பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ணேன். யா it just says iphone.lag அவ்வளவுதான். ஒரு ரிப்போர்ட்டுமே வராது. இப்ப எங்கிட்ட ஆண்ட்ராய்ட் போன் தான், எங்கிட்ட ஆண்ட்ராய்ட் போன் எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்தது, எங்க போச்சுன்னு தெரியல. பட் ஆண்ட்ராய்ட் போன் ஸ்கேன் பண்ணி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு நிமிஷம் எங்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, ஒரு நிமிஷம். Okay, so வந்து 86.20. இந்த போனை ஸ்கேன் பண்ணிக்க வந்து சரி, இப்ப நீங்க எப்படி சார் அதை ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் போன் எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க? ஸ்கேன் பண்றப்ப ஐபி ஃபைண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வைஃபை ஸ்பீக்கர்ல போனீங்கடா, வைஃபை ஐபி அட்ரஸ் காமி பாத்தீங்க, உங்களோட வைஃபை நேம் கிளிக் பண்ணீங்கடா. இப்ப நான் வைஃபை மீன்ஸ் இப்ப எங்களோட இந்த போன் வைஃபை சொல்றீங்களா? யா அவங்களோட செட்டிங்ஸ் கனெக்ஷன்ஸ்க்கு போனீங்கடா, அதுக்குள்ள வந்து ஒரு வைஃபை நெட்வொர்க் இருக்கும் பாத்தீங்களா, உங்க வைஃபை நெட்வொர்க் கனெக்டா இருக்கும். அப்ப அந்த கனெக்ட் பண்ணிக்க வைஃபை நேமை கிளிக் பண்ணீங்கடா, யூசுவலா அதுக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த வைஃபை என்ன உங்களோட ரவுட்டர் ஐபி எதுன்னு சொல்லும், அதுனா உங்க டிவைஸ் ஐபி எதுன்னு சொல்லும். இப்ப நாங்க வைஃபை கனெக்ட் பண்ணாம சார் ஜஸ்ட் நார்மல் நம்மளோட விச் மீன்ஸ் என்னன்னு சார், இப்ப நான் வைஃபை கனெக்ட் பண்ணேன்னா எப்படி சார் அதை ஃபைண்ட் பண்றேன்? வைஃபை கனெக்ட் பண்ணாடி நீங்க வந்து அந்த கிளவுட் ஃபேர் இல்லாட்டி என்டியூராக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். ஆனா பட் அதுல வர சார் ரைட்டா சார், எனக்கு அதுவும் ஒரு இஷ்யூ இருந்தது சார். இப்ப கிளவுட் ஃபேர் என்டியூராக்ல வர ஐபிஸ் வந்து சார் அது யூசபிள் ஐபி சார். நான் ஜஸ்ட் அதுவா மேக் பண்றேன் சார். நான் அப்படியும் ட்ரை பண்ணேன். அதான் மேக் பண்ணோம். சோ என்ன செய்யணும், அதான் மேக் பண்ணோம். அது என்னன்னா டிடிஎன்எஸ் சொல்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், உங்களோட டிவைஸ்க்கு அனுப்புங்க ஐபி. இந்த டிடிஎன்எஸ் சொல்ற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி. இதுவும் ஃபெயில் ஆகுது, போனுக்கு ஆண்ட்ராய்டும் ஃபெயில் ஆகுது என்மேப் இல்ல, ஏன்னா அந்த டிடெக்ஷன் பண்ண முடியாது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது, ரைட்? ஸோ ஐ ஹேவன்ட் ட்ரைட் வித் ஃபோன்ஸ் பிஃபோர். பட் டேப்லெட்ஸ் செஞ்சிருக்கேன். டேப்லெட்ஸ் இந்த சில இந்த விண்டோஸ் டேப்லெட்ஸ் இருக்கேன், பட் ஃபோன்ஸ் நான் செஞ்சது இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் யா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபோன்ஸ் என்மேப் ஸ்கேன் பண்றது. ஓகே, யா சோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு இதான் உங்களுக்கான என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன ஸ்கேனிங்கான கடைசி லெசன் இது என்ன பத்துறது. நாங்க அடுத்தது வந்து நாங்க வந்து vulnerability assessment, vulnerability analysis குள்ள போவோம், அசஸ்மெண்ட் அனாலிசிஸ் குள்ள போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அது உங்களுக்கு ஒரு 2 to 3 weeks போகும். ஓகே, any questions? ஓகே சார். ஓகே, பர்ஃபெக்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மெடோஸ்பைடும் திங்க் பண்ணி பாருங்க இது டிரெக்ட் பண்றது. அது மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க 2 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, you'll see how interesting it is. ஏன்னா விண்டோஸ் 11க்கு இந்த ப்ரோப் இந்த இஷ்யூ இருக்கு. விண்டோஸ் 10 அப்புறம் விண்டோஸ் 11 சில வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 11 டிடெக்ட் பண்ணும் இது என்ன வெர்ஷன் வேணாலும் சொல்லி.
ஓப்பன் வாலபிலிட்டியை பொறுத்து. ஓகே, மேபி நீங்க உங்களோட இருக்க கம்ப்யூட்டர் ட்ரையல் பாருங்க, மேபி சில கம்ப்யூட்டர் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே 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 கைஸ், வெரி குட். நான் நெக்ஸ்ட் வீக் சரி பண்ணலாம் எல்லாரும். ஓகே, அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிக்க முடியும்னா முடிங்க நெக்ஸ்ட் வீக். ஓகே, யா சார், தேங்க்ஸ் சார். அதான் கொஞ்சம் No, I understand. அதான் நான் சொன்னேன், இப்ப எனக்கு தெரியும் இந்த அசைன்மெண்ட் கொஞ்சம் பெருசானதுதான் எனக்கு. நானும் அது என்ன சொல்றது, கொஞ்சம் நான் அது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டேன். நான் அதை எதிர்பார்க்கல அவ்வளவு பெருசா வந்து நான் செய்யல. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே கைஸ், டேக் கேர். நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். டேக் கேர்.